சிட்டுக்குருவி ஒன்று காட்டில் கூடு கட்டி இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அந்த கூட்டு ரொம்ப பலவீனமாயிருச்சு. ஸோ அந்த குருவி வந்து தன் குடும்பத்தோட போய் ஒரு மரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சான், நான் இந்த மரத்தில் கூடு கட்டிக்குவேன், குடும்பமோட இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த மரம் வேணான்னு சொல்லிருச்சு. அந்த குருவி கொஞ்சம் மனம் வருத்தப்பட்டு பக்கத்தில் இருந்த இன்னொரு மரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சான், இது மாதிரி எனக்கு அந்த மரத்தில் கூடு கட்ட வரல, என்னை விட்றீங்களான்னு கேட்டுச்சான். அப்போ கேட்டப்ப அந்த குருவி அந்த மரமும் சொல்லிச்சான், ஓகே நீங்கள் வாங்க எதில் கூடு கட்டிக்குவோன்னு சொல்லிச்சான். பறவையும் கூடு கட்டிச்சான். சீதோஷ நிலை மாறி மழைக்காலம் வரப்ப ஒரு நாள் அந்த காட்டை வெளில கிளம்பி போகிறப்ப எந்த மரம் அந்த குருவியை வந்து கூடு கட்ட விடலையோ அந்த மரம் வெள்ளத்தில் அடைச்சி போச்சான். அந்த குருவி கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. இதனால கேட்டுச்சான், என்ன மரமே இப்படி ஆயிடுச்சுன்னு. அப்போ அந்த மரம் சொன்னிச்சான், எனக்கு அப்பயே தெரியும், என் வேர்கள் ரொம்ப வலுவு இழந்துருச்சுன்னு எனக்கு அப்பயே தெரியும். நான் அப்போ உங்களை விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்களும் கூடோட கீழே வந்துருப்பீங்க, அதனால தான் நான் உள்ள நினச்சேன். அன்னைக்கு அந்த குருவி யோசிச்சு பார்த்துச்சான், ஒருவேளை நம்ம வந்து அன்றைக்கி போயிருந்தா தப்பாக இருக்கும், நம்ம தப்பாக நினச்சிட்டு இருந்த மரத்தை, ஆனால் அந்த மரம் நம்ம நல்லது தான் பண்ணிக்க நினச்சிச்சான். நம்ம வாழ்க்கையிலுமே சில சந்தர்ப்பங்களில் நம்மளுக்கு தவிர்க்கப்படுறது, நம்மளுக்கு வேணான்னு சொல்லப்படுற சில விஷயங்கள் நம்ம யோசிக்கிறப்ப நமக்கு அந்த நேரத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்க தான் செய்யுது. நம்ம அதை யோசிச்சு பார்த்து கொஞ்சம் காரணங்கள் கடந்து வந்து பார்க்குறப்ப நம்ம அதை உண்மையான ஒத்துக்கவும் செய்யுது. 10th எடுத்த மார்க், 12th எடுத்த மார்க், இல்லை காலேஜ் சேர்ந்ததாக இருக்கட்டும், வேலை செஞ்சதாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு விஷயம் தள்ளி போகுது, நம்மளை விட்டு தட்டி போகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இறைவன் வச்சிருக்கான்னு தான் நான் நம்புகிறேன். நம்ம எல்லாமே அப்படி தான் நம்புறோம் நான் நினைக்கிறேன். மேலும் ஒரு சுவாரஸ்யம் தமிழுக்கு தமிழ் தெரியும்.